السلام عليكم وعليكم السلام. اسمي ندى. اسمي ندى. أنا سورية. أنا سورية. சூரியாண்டா உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கிறீங்களா? طيب இந்த யாவுன் நிஸ்பா ஒருத்தருக்கு நாங்கள் இணைச்சி சொல்லும் பொழுது யாவுன் நிஸ்பா பயன்படுத்தும். சூரியா, ஹிந்தியா, ஸ்ரீலங்கியா, சூதியா, அந்த மாதிரி ஒன்றோட நாங்கள் ஒன்றை இணைக்கும் பொழுது இங்கே சேர்ந்தவர், இதை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது யாவுன் நிஸ்பாவை நாங்கள் கொண்டு வரோம். இது தாவு இது வந்து தா மர்பூத்தா லித்தானி முன்னசுரிய தா. طيب اسمي إلهام. أنا سعودية. أنا سعودية. இல்ஹாமுன்னு சொல்லணுமா இல்ஹாமுன்னு சொல்லணுமா? இங்க போட்டிருக்கிற சரியா அல்லது இல்லையா? மின் ஸர்ஃப். طيب அதோடைய முஅன்னஸுடைய அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அடிப்படையில் ஒரு முஅன்னஸ் ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர். طيب أنا طالبة في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. في جامعة دمشق என்றால் திமஷ்க் என்றால் யாருக்கு தெரியும்? திமஷ்க் ஜாமிஅத்தி டமஸ்கஸ், அதாவது சிரியாட தலைநகரம் தானே. ஜாமிஅத்து திமஷ்க் என்று ஒரு ஜாமியா இருக்குது சிரியாவில். சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாமியாவுடைய பெயர் ஜாமிஅத்து திமஷ்க். திமஷ்கில் இருக்கக்கூடிய ஜாமியா. طيب أنا طالبة في جامعة دمشق. طيب في جامعتي. ஏன் في جامعتي என்று சொல்லியிருக்கிறாங்க. ஃபீ வந்திருக்கு, ஜர் செஞ்சிருக்கிறோம் தானே. ஏன் ஜாமிஅத்திக்கு தன்வீன் வரல? முதாஃபாக இருக்குது. எது முதாஃப் இலைஹி? எது ஜர்ருக்கு அடையாளமா நஸ்பு வரையிலாது. ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்குது இல்லையா? ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது. திமஷ்க் வந்து ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது. ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்குது. ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்குது. ரைட். ஏன் ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்குது? ஜர்ருக்கு அடையாளமாக ஜர்ருக்குரிய அடிப்படையான அடையாளம் கஸ்ரா தானே. ஜர்ருக்குரிய அடிப்படையான அடையாளம் கஸ்ரா. ஏன் இங்க ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்குது? மின ஸர்ஃப். ஓகே, மம்னூ மின ஸர்ஃப்ல ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா தான் வரும். ரைட். ஜர் நஸ்புக்கு அடையாளமாகவும் ஃபத்ஹா தான் வரும். இங்க ஜர் மஜ்ரூர், முதாஃப் இலைஹி மஜ்ரூர். طيب إلهام أنا طالبة في جامعة أم القرى. أنا طالبة في جامعة أم القرى. أم القرى என்றால் எதுக்கு நான் சொல்றேன் உம்முல் குர்ஆன்? மக்கால உள்ள மக்காவுக்கு தான் உம்முல் குர்ஆன் பேர் தானே. குர்ஆன்ல உம்முல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றது மக்கா. உம்முல் குர்ஆன் மக்காவுல உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கடா? ஜாமிஅத்து உம்மில் குரா. உம்முல் குரா யூனிவர்சிட்டி. طيب أنا طالبة في جامعة أم القرى. في أي كلية تدرسين؟ في أي كلية تدرسين؟ طيب ஏன் ததுருசீன்னு சொல்றோம்? ததுருசுன்னு சொல்லலாதா? مخاطبك நாங்க تدرسين. طيب أدرس في كلية التربية. في كلية التربية. தர்பியான்றது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷன். குல்லியாண்ட ஃபேக்கல்ட்டி இல்லை. குல்லியது தர்பியாண்ட எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டி. அதாவது எப்படி சொல்லலாம் என்றால் ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய, பயிற்றுவிச்சு உருவாக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஆமாம், அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டிக்கு வந்து குல்லியத்து தர்பியான்னு சொல்லுவாங்க அரபியில். குல்லியத்து தர்பியா. தர்பியாண்டா அடிப்படை அர்த்தம் ரப்பா யுரப்பி தர்பியத்தன். ரப்பாண்டா வளர்க்கிறது. கல்விக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்கண்டா தர்பியான்னு சொல்லுவாங்க. தர்பியா தாலீம், கல்வியூட்டலுக்கு தர்பியான்னு சொல்லுவாங்க. வளர்க்கிறது தானே, அது பயிற்றுவிக்கிறது. உதாரணமாக வசாரத்து தர்பியா, கல்வி அமைச்சுன்னு சொல்லும் பொழுது வசாரத்து தர்பியான்னு சொல்லுவாங்க, கல்வி அமைச்சு, அல்லது வசாரத்து தர்பியா வ தாலீம். طيب وفي أي كلية تدرسين أنت؟ وفي أي كلية تدرسين أنت؟ أدرس في كلية الطب. طب என்றால் طبيب، طب
என்ன அர்த்தம் في كلية الطب أدرسوا في كلية الطب அப்ப ஜாமியா ஒரு ஜாமியா நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நிறைய ஃபேக்கல்ட்டிகள் இருக்கும் كلية الطب كلية الهندسة كلية التربية كلية اللغة அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய யூனிவர்சிட்டி எடுத்தா குல்லியத்துல் ஹதீஸ் குல்லியத்துல் குர்ஆன் குல்லியத்துல் தஅவா குல்லியத்துல் ஷரீஆ இப்படி பல குல்லியாக்கள் இருக்கும் வேற குல்லியத்துல் ஹசூப் طيب سأكون مدرسة إن شاء الله سأكون مدرسة إن شاء الله إلهام என்ன சொல்றாங்க سأكون مدرسة إن شاء الله أكون சீன் இது சீன் இஸ்திக்பாலுக்குரியது உங்களுக்கு தெரியும் أكون என்றால் கான அட முதாரிதான் أكون கான என்றால் ஆகியிருந்தான் أكون ஆகியிருப்பேன் ஆகுவேன் سأكون مدرسة ஒரு ஆசிரியையாக நான் இருப்பேன் سأكون مدرسة إن شاء الله وسأكون طبيبة إن شاء الله وسأكون طبيبة إن شاء الله طيب இப்போது திரும்பவும் நீங்க என்னோட சேர்ந்து இந்த ஹிவார சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இதுல புரியறதுக்கு ஏதாவது இருக்கா உங்களுக்கு கேள்வி இருக்கா உஸ்தாத் சவுதியானா சவுதியா உஸ்தாத் சவுதியாண்டா சவுதியை சேர்ந்தவள் சூரியா அண்டா சிரியாவை சேர்ந்தவள் ஹிந்தியா அன ஹிந்தியத்துன் அண்டா நான் இந்தியாவை சேர்ந்தவள் அன ஸ்ரீலங்கியா நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவள் طيب குல்லியா என்றால் ஃபேக்கல்டி காலேஜ் எல்லாத்துக்கும் குல்லியான்னு சொல்லலாம் வாசிக்கும் பொழுது என்னோட சேர்ந்து வாசிங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் இனியுள்ளதை நான் 2 முறை வாசிப்பேன் اسمي ندى أنا سورية اسمي ندى أنا سورية اسمي إلهام أنا سعودية اسمي إلهام أنا سعودية أنا طالبة في جامعة دمشق أنا طالبة في جامعة دمشق أنا طالبة في جامعة أم القرى أنا طالبة في جامعة أم القرى أي كلية تدرسين؟ في أي كلية تدرسين؟ أدرس في كلية التربية أدرس في كلية التربية وفي أي كلية تدرسين أنت؟ وفي أي كلية تدرسين أنت؟ أدرس في كلية الطب أدرس في كلية الطب سأكون مدرسة إن شاء الله سأكون مدرسة إن شاء الله وسأكون طبيبة إن شاء الله وسأكون طبيبة إن شاء الله இங்க பாருங்க الطب பாவுக்கு ஷத்தா இருக்குது الطب அதே மாதிரி குல்லியத்து தர்பியா தர்பியா என்று வராது தர்பியா என்றாக்கு ஷத்தா இல்லை யாவுக்கு ரைட் அப்படித்தான் முடிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் طيب المفردات العرض انظر واستمع واعد انظر واستمع واعد பாருங்க يدرس كلية الطب كلية التربية مدرسة طيب يا رواسي وروم تدريب أجب بنعم أو لا نعم அல்லது لا என்பதை கொண்டு பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா طيب ஒருத்தர் வாசிக்கணும் ஒருத்தர் நாம் அல்லது லான்னு சொல்லணும் யார் 2 பேர் வாங்க யார் வாரீங்க நதுருன்னிசா நர்ஜிஸ் ரைட் முதலாவது ஒன்று வாசிங்க ரெண்டாவது அடுத்த ஆள் வாசிங்க ஒருத்தரும் 2 ஓகே ஆரம்பிங்க நதா சூரியா நதா சூரியா நாம் இப்போ நீங்க சொல்லுங்க மாறி சொல்லுங்க உஸ்தாத் நெக்ஸ்ட் சொல்லுங்க உஸ்தாத் ஆமாம்
நெக்ஸ்ட் إلهام سعودية. نعم. நாம்னு சொல்றீங்களா லான்னு சொல்றீங்க விளங்கல எனக்கு. نعم. نعم. ندى سورية. نعم. إلهام سعودية. نعم. ரைட். வேற யார் வாரீங்க? 2 பேர் வாங்க. உஸ்தாத். ஜெனோஃபர். அடுத்தது யாரு? பர்வீன். பர்வீன். تدرس ندى في جامعة أم القرى. لا. لا. இப்ப நீங்க கேளுங்க. تدرس إلهام في الجامعة دمشق. இவங்க வாசிச்சதுல ஏதாவது பிழை இருக்கா? இருக்குங்க உஸ்தாத். ஃபில் ஜாமி. ஃபில் ஜாமியாத்தி. ஏன் பிழை அப்படி வாசிச்சால்? தெரியல, பீனு இல்ல. முதாஃப்ல அல் வராது. முதாஃபுக்கு அல் வராது. திமிஷ்கன் போட்டிருக்கிறான், மேல திமஷ்கன் போட்டிருக்கிறாங்க. திமஷ்கன் தான் பொதுவாக இதுக்கு சொல்றது. திமிஷ்கன்ற நான் நினைக்கிறேன் நச்சுப்பிழையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ தெரியாது. ஆனா திமஷ்க்ங்கிறது தான் பிரபலியமான திமஷ்க். மீமுக்கு ஃபத்ஹா. புத்தகத்துல எப்படி இருக்கு? கெஸ்ரா இருக்கு சார். திமிஷ்க்னு தான் இருக்கு. இல்ல புத்தகம், அதாவது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்த புத்தகத்தை நான் கேட்கல. இந்த இதுல இருந்தா பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம கடையாளங்கினதுல கஸ்ரா இருக்கு. மேல உள்ள ஹிவார்ல எப்படி இருக்கு? கஸ்ரா இருக்கா ஃபத்ஹா இருக்கா? ஃபத்ஹா இருக்கு. ஃபத்ஹா இருக்கு உஸ்தாத். ஃபத்ஹா தான் பொதுவாக. இப்படியும் சொல்றாங்களோ தெரியாது. அப்படி சொன்னா அது கரெக்ட். தமஷ்க். இது எப்படின்னு தெரியல. طيب تدرس إلهام في جامعة دمشق. அடுத்தால் சொல்லிட்டீங்களா 2? ஓகே. யார் வாரீங்க வேற? ஜம்ருத் வாசிக்கிறேன். ரைட். ஜம்ருத். அடுத்தது யாரு? கன்சில் வாசிக்கிறேன். கன்சிலா. دمشق في سوريا. نعم. تدرس ندى في كلية العلوم. لا. طيب ما هي كلية العلوم؟ كلية العلوم என்றால் كلية ساينس كوليج. ساينس فاكولتي، ساينس كوليج. طيب كوليج. அடுத்தது யார் வாரீங்க? في كلية اللغة العربية. لا. إلهام ستكون مدرسة. لا. لا ونعم. نعم. 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 إلهام ستكون مدرسة. نعم. نعم. அப்ப கான யகூனோட முதாரி தான் சதகூனு. இங்க பாருங்க, ததுருசு நதா, ததுருசு இல்ஹாம், சதகூனு, இல்ஹாமு சதகூனு, நதா சதகூனு. தகூனு என்றது என்ன ஃபியல்? ஃபியல் 3 வகை தானே. தகூனு ததுருசுன்றது என்ன ஃபியல்? அம்ர். முதாரி. முதாரில இது எதை குறிக்குது? காயிபா, முஹாத்தபா, முத்தகல்லிமா? غائب. غائب مؤنث. غائب مؤنث. غائب مؤنث. அவள் படிக்கின்றாள் தானே. ஒரு பெண்ணை படிக்கிறாள், அவள் படிக்கிறாள் காயிப்ல சொல்லும் பொழுது ததுருஸ். ததுருசு நதா, ததுருசு இல்ஹாம், தகூனு இல்ஹாமு சதகூனு, நதா சதகூனு. طيب பாடம் முடிஞ்சாச்சு. எது கேள்வி இருக்குதா? தர்பியானா என்னது? குல்லியத்து தர்பியா. தர்பியா என்றால் கல்வியூட்டல் என்ற அர்த்தம். தர்பியா என்ற அடிப்படை அர்த்தம் நீங்க பாடத்துல ஆரம்பத்தில் இருக்குன்னு நாங்க கருத்து சொன்னோம். தர்பியா என்று சொல்றது கல்விக்கு சொல்றோம் தானே. குல்லியத்து தர்பியாண்டா எஜுகேஷன் என்ற அர்த்தத்துல தான் அது பயன்படுத்தப்படுது. எஜுகேஷன் என்ற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படுது. அதாவது ஒருத்தர் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா குல்லியத்து தர்பியாவில் தான் என்ன செய்வாங்க?
படிப்பாங்க. குல்லியத்து தர்பியால படிச்சு பாஸ் அவுட் ஆகுறாக்கள் முதர்ரிஸாவாக வருவாங்க. குல்லியத்து திப்ல படிக்கிறாக்கள் தபீபாவாக வருவாங்க. குல்லியத்துல் ஹந்தஸால படிக்கிறாக்கள் முஹந்திஸா உருவாகுவாங்க தானே. தர்பியான ரப்பா யுரப்பி தர்பியத்தன்ன்றது வந்து அடிப்படையில் வளர்த்தல் என்ற அர்த்தம். தர்பியாண்டா வளர்க்கிறது. உதாரணமா தர்பியத்து தஜாஜ் கோழி வளர்த்தல், தர்பியத்துல் பக்கர் மாடு வளர்க்கிறது, அதுக்கும் தர்பியான்னு தான் சொல்றது. அதே மாதிரி கல்வியூட்டலுக்கும் வளர்க்கிறது ஒரு வகையான வளர்த்தல் தானே. குழந்தை வளர்ப்பு தர்பியத்துல் அவுலாத், குழந்தைகளை வளர்த்தல் தர்பியத்துல் அவுலாத், அதுவும் தர்பியா தான். அதே மாதிரி இந்த காலத்துல கல்வியூட்டலுக்கு வந்து தர்பியான்ற சொல் பயன்படுத்தப்படும். வசாரத்து தர்பியா கல்வி அமைச்சு. இப்ப ஃபி ஐ குல்லியத்தின் ததுருசின்னு பார்த்து ஒரு முன்னஸ கேக்குறோம். இப்ப முதக்கர்னா ஃபி ஐ குல்லியத்தின் ததுருஸ் அப்படி. ஆமாம், ததுருஸ். ஃபி ஐ குல்லியத்தின் ததுருஸ். ஒரு ஆளை பார்த்து கேட்கும் பொழுது, ஒரு ஆணை பார்த்து கேட்கும் பொழுது ஃபி ஐ குல்லியத்தின் ததுருஸ். இப்போ 6th கொஸ்டின் வந்து தத்ருசு நதா ஃபி குல்லியத்தி உலூம்னும் போது இப்ப லா சொல்றோம். இப்ப ஆன்சர் சொல்றதா இருந்தா லா அத்ருசு ஃபி குல்லியத்தி திப் அப்படி அவஸ்தா சொல்லணும். இல்ல, லா ததுருசுன்னு தான் சொல்லணும். அவள் தானே. நாங்க முன்னால் உள்ளவங்களை பார்த்து கேட்கல, நதா பார்த்து கேட்கல, நாங்க உங்களை பார்த்து தான் கேட்கிறோம். நதா வந்து ஜாமியத்துல் குராலையா படிக்கிறாங்கன்னு கேட்கிறோம் தானே. நதா வந்து குல்லியத்துல் லுகாலையா படிக்கிறாங்கன்னு கேட்கிறோம். குல்லியத்துல் லுகத்தில் அரபு லாங்குவேஜ் ஃபேக்கல்ட்டிலையா படிக்கிறேன்னு கேட்கிறோம். ததுருசு குல்லியத்துல் உலூம் இல்லையா. ததுருசு நதா ஃபி குல்லியத்துல் உலூம், ததுருசு நதா ஃபி குல்லியத்துல் உலூம். ரைட். இது நதா குல்லியத்துல் உலூமில் படிக்கிறாள். சரி. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹல் ததுருசு நதா ஃபி குல்லியத்துல் உலூம், நதா குல்லியத்துல் உலூம்ல படிக்கிறாளா? நீங்க என்ன சொல்லுவீங்க? லா ஹிய லா ததுருசு ஃபி குல்லியத்துல் உலூம், அவள் குல்லியத்துல் உலூமில் படிக்கவில்லை. ஹிய லா ததுருசு ஃபி குல்லியத்துல் உலூம், ஹிய ததுருசு ஃபி குல்லியத்தி طب, هي تدرس في كلية الطب. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ்.